ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பெரிய லாஸுங்கிறது நம்பர் வைஸ் வேல்யூ வைஸ் நான் சொல்கிறது கேபிட்டல் வைஸ் சொல்கிறேன். என்னோடய கேபிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 to 90% கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாஷ் அவுட்டு. ஸோ இதை வச்சு சொல்கிறேன். பட் எனக்கு ஸ்டில் இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால தான் இப்போ கூட நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, 50 குவான்டிட்டி இருந்திருக்கும், இப்போ 100 குவான்டிட்டிஸ் இருக்குது பாருங்கள். பட் எனிவே நான் ஃபேஸ் பண்ண பெரிய லாஸ் வந்து இதுதான். அதாவது ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடில் ஒரு டோட்டல் கேபிட்டலுமே லாஸ் பண்ணுறது இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ பார்க்கலாம், இது வந்து இன்னும் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது, இது ரெக்கவர் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய மனநிலை இப்போ என்ன அப்படின்னா, நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, டைம் இருக்குது. தென் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கால் ஆப்ஷன் சைடு வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து நிஃப்டி ஆல்ரெடி பெரிய ஃபாலில் இருக்குது. அதனால் வந்துட்டு அது ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் வந்துட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ எனக்கு டோட்டல் கிட்டத்தட்ட 90% கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேலும் வந்து எக்ஸப்ட் அந்த 10% தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம். ஸோ போனால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஸ்டேட் ஆஃப் மைண்டு. இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு சில டைமில் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு சில டைமில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். வரப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையே நமக்கு தேவைப்படும். நமக்கு எப்போதுமே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேட். ஸோ அந்த ட்ரேடில் இருந்துட்டு இது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மனநிலை எதிலிருந்து வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நேற்று வச்சுருந்த ஒரு பொசிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்லேயே வந்து லாஸில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? நமக்கு வந்துட்டு 1.1% வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் வந்துச்சு. நம்ம எடுத்துருக்கிறது கால் ஆப்ஷன் தான். அப்போது நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கூட தான் செய்யணும். அதாவது நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கணும் இந்த ட்ரேடில் ஆக்சுவலி. பட் ஆனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1.5% வந்து என்ன தான் ஓப்பனிங்கில் வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரன்னு 0.5 வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அந்த ஸ்பீடால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் வந்து வேகமாக டிகே ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஸ்பீடு தான் பேசும். அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் அமையும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தப்போ அன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் ஆனப்போ 85 இருந்த ப்ரீமியம் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி 75 தான் மார்னிங் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டிகே ஆன டைமே வந்து ஒரு 10 ரூபா வந்து லெஸ் ஆகிருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய லாஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய லாஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த லாஸை அக்செப்ட் பண்ணுவோம், இனிமேல் வர ப்ராஃபிட் அக்செப்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லைவ் ட்ரேடிங்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இனிமேல் ஃபர்தராக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி என்னோடய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஏன்னா வந்து ஒரு நல்ல ட்ரேடுக்கு வந்துட்டு மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு 90% மைண்ட் செட்டு, 10% வந்துட்டு தான் நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே. ஸோ அதில் வந்துட்டு என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். தென் வந்து நான் ஒரு வேளை தப்பு பண்ணேன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். நான் ஒரு வேளை சரியாக பண்ணேன் அப்படின்னா அந்த கரெக்டான விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே நம்மக்கிட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த மாதிரி லைவ் ட்ரேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆச்சு. ஸோ சேம் கால் தான், சேம் பொசிஷன் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 60 அபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்துடுச்சு. ஸோ ஒரு எமோஷனலில் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா சாமி விட்டது வந்துடுச்சு, இதுவே பெரிய விஷயம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே என்னென்ன ப்ரோக்கரேஜ் இருக்கோ அதை பே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி நான் டிசிப்ளினான ட்ரேடர்னு சொல்ல வரல. ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ்லாம் புட் பண்ணி பண்ணல. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, என்னோடய கான்ஃபிடென்ட் நம்பி நான் ட்ரேட் பண்ணுறப்ப. ஸோ இந்த ட்ரேடில் இப்போ கூட பாருங்கள், இந்த ட்ரேட் வந்து இப்போது 600, 200, 250 வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. இந்த லாஸ் போதும், லாஸை ஒரு வழியாக ரெக்கவர் பண்ணிட்டோம், 4500 rupees போட்டோம், அது ரெக்கவர் ஆகிடுச்சு போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னோடய டெசிஷன் வந்து நான் வந்து கெட்டிங் பேக் நான் எடுக்கவும் இல்லை. ஸோ இப்போ கரண்ட்லி ஒரு பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் இப்போ அளவுக்கு பார்த்துட்ருக்கீங்க 145, 150 rupees வந்து இருக்குது. ஸோ இப்போ நினச்சி நான் உடனே புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரதான் செய்யலாம். பட் ஆனால் என்ன நம்ம நம்பி ட்ரேட் பண்ணுறோமோ, எந்த ப்ரைஸை நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர, மற்றபடி ஆன் டைமில் வந்து என்ன ப்ரைஸோ அதை பார்த்துட்டு சடனாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ 4500 to +200 வந்துச்சு, இப்போ -100,000 இருக்குது. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நியர்பை 76 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் 80, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 80 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டைரக்ட் டு 100. ஸோ இதுதான் என்னோடய டார்கெட்டு. ஸோ நான் மினிமம் டார்கெட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னோடய 76 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ட்ரேட் இன்னும் முடியல. ஸோ ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட் 76 ஹிட் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 4800 இருந்துட்டு 800 பாசிட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேடை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கம்ப்ளீட்லி ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி லைவ் வீடியோஸில் எக்ஸாம்பிள் சொல்லி வந்துட்டு ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.